சுலபமான காரியம். மேலும் சில பரிசோதனைகள் இருக்கின்றன. நீங்கள் கூறலாம், நான் யூதன் அல்ல, ஆனால் திருக்குரான் தவறு என்று நிரூபிக்க விரும்புகிறேன். எப்படி முடியும் என்று கேட்கலாம். அல்லாஹ் அனைவருக்கும் வாய்ப்பளிக்கிறான். திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான், சூரா இஸ்ரா அத்தியாயம் 17 வசனம் 88, அவர் மோசடி செய்து விட்டார் என்று சொல்கிறார்களா? முயற்சி செய்யுங்கள், இந்த குரானை போல ஒன்றை கொண்டு வாருங்கள். குரானை மோசடி என்று சொல்கிறீர்களா? அதைப்போல் ஒன்றை இயற்ற முயற்சி செய்யுங்கள். இந்த அறைக்கூவல் மீண்டும் விடுக்கப்படுகிறது. சூரா தூர் அத்தியாயம் 52 வசனம் 34 அல்லாஹ் அறைக்கூவல் விடுகிறான். இது போன்ற ஒரு குரானை ஆக்க முயற்சி செய்யுங்கள், ஆனால் நிச்சயமாக உங்களால் முடியாது. எல்லா ஜின்களும் மனிதர்களும் இணைந்து கூட்டாக முயன்றாலும் இதை போன்ற குரானை அல்லாஹ்வின் அருளின்றி கொண்டு வர முடியாது. இது ஒரு அறைக்கூவல். இப்போது அல்லாஹ் அந்த அறைக்கூவலை எளிதாக்கியுள்ளான். அல்லாஹ் கூறுகிறான், சூரா ஹூத் அத்தியாயம் 11 வசனம் 13, அவர் பொய்யாக கற்பனை செய்து கொண்டார் என்று கூறுவீர்களானால் அதைப் போல ஒரு 10 அத்தியாயங்களை கொண்டு வாருங்கள். மொத்த குரானையும் அல்ல, அது கடினமானது. வேண்டாம், அந்த அறைக்கூவல் கடினமானது. குரானை போன்ற 10 அத்தியாயங்களை இயற்றுங்கள். அல்லாவை தவிர வேறு யாரை வேண்டுமானாலும் உதவிக்கு அழையுங்கள். நிச்சயமாக உங்களால் செய்ய முடியாது. அல்லாஹ் அறைக்கூவலை மேலும் எளிதாக்குகிறான். திருக்குரான் சூரா யூனுஸ் அத்தியாயம் 10 வசனம் 38, இதை அவர் கற்பனை செய்து கொண்டார் என்று கூறுகிறார்களா? அதைப் போல ஒரு அத்தியாயத்தை கொண்டு வரட்டும். ஒன்றே ஒன்று. மொத்த குரானும் அல்ல, 10 அத்தியாயங்கள் அல்ல, ஒன்றே ஒன்று மட்டும். அல்லாவை தவிர வேறு யாரை வேண்டுமானாலும் உதவிக்கு அழைக்கலாம். நிச்சயமாக செய்ய முடியாது. பதில் கூற முடியாது.